ஹாய் எல்லோரும் எங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்களா? இதோ இந்த குட்டியும் ஒரு ஆடை நேற்று போட்டுச்சு. ரொம்ப சின்ன குட்டி. அப்புறம் இந்த குட்டி இன்னொரு குட்டிங்கடா என் பொண்ணு கொண்டு வரான். இந்த குட்டி இது மூணும் அட்சய தீதி அன்னைக்கு போட்டுச்சு. அப்போது எங்கள் வீட்டில் 5 ஆட்டுக்குட்டி இருக்கு. அழகாக இருக்கா? வரீங்களா விளையாட? யாருக்கெல்லாம் ஆட்டுக்குட்டி பிடிக்கும்? யாருக்கெல்லாம் ஆடு வளர்க்குறீங்க? இந்த ஆட்டுக்கு பால் பத்தலை. யாருக்காவது ஏதாவது வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள். குட்டி போட்டதும் அந்த சீம்பாலை கறக்காத விட்டுட்டோம். அதனால் மடி வீங்கி போச்சு, கல் மாதிரி ஆயிடுச்சு. குட்டிக்கு பால் பத்தலை. நான் சோறு வடித்த கஞ்சி தண்ணியில் சர்க்கரையும் உப்பும் கொஞ்சம் போட்டு கலக்கி கொடுக்குறேன். ஆனால் எனக்கும் இதை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. பார்க்க அழகாக இருக்குது, ஆசையாக இருக்குது. இந்த ஆடு தலைச்சங்குட்டின்றதுனால நேற்று போட்டது அதில் பால் இல்லை. இது பால் இருந்திருக்கும். அந்த நேரத்துக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாதனால 3 குட்டின்றதுனால அதை க்ளீன் பண்ணவே என்னால் முடியல. அது 2 மணி நேரம் கடந்த உடனே கட்டி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த மடி கட்டியை கரைக்கிறதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கள். யாராவது தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். பாவமாக இருக்குல்ல, வாயில்லாதது பசிக்குதுன்னு சொல்லக்கூட தெரியாதுங்க. பாருங்களேன், இதோட வயிறு எப்படி ஒட்டி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. இந்த ஒரு குட்டி மட்டும் கஞ்சி தண்ணி குடிச்சிக்குது. இது நல்லாயிருக்கு. இது 2 குடிக்க கூட மாட்டேங்குது கஞ்சி தண்ணியை. எப்படி தான் இதை வளர்ப்பனோ தெரியலங்க.